இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். காலையில் ஆன்லைனில் வந்த நேரலையில் வந்த சபையாரை மற்றவர்களையும் நான் ப்ளஸ் பண்ணுகிறேன். இந்த மாதம் முழுவதும் ஜெபம் ஒரு மாதம். ஜெபம் என்றால் என்ன? தேவனோடு ஏற்படுகிற தொடர்பு, கம்யூனிகேஷன் வித் காட். நம்ம பேசிக்கொண்டு இருப்பதுங்கிறது ஜெபத்தில் ஒரு பகுதி. தேவனை பேச விட்டு கேட்பது. மோசே ஆதியாகமோ, யாத்திராகமோ, லேவியராகமோ, உபாகமோ இதெல்லாம் எப்படி எழுதினான் அப்படின்னா, தேவனை பேச விட்டு அவன் என்ன செய்தான்? அவன் எழுதினான். ஆண்டவர் சொல்ல சொல்ல நியாயப்பிரமாணத்தை தேவனுடைய விரல் எழுதி கொடுத்தது என்று போட்டிருக்கு. இப்போ கம்யூனிகேஷன் வித் காட், அது விசுவாச அறிக்கை, தேவனோடு தொடர்பு, தேவ சமூகத்தில் அழுவது, மரியாதை போல தேவனை பேச விட்டு கேட்பது, அது விசேஷத்தை ஞானத்தை நமக்கு தரும். அப்போ பல வகையான ஜெபத்தை குறித்து உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். கடந்த வாரத்தில் சொன்னேன், ஜெபத்தில் மிக பவர்ஃபுல் ப்ரேயர், ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல. ப்ரே லைக் எ ஃப்ரெண்ட். யாத்திரா 33 மோசே தேவனோடு ஒரு சிநேகிதன் பேசுவது போல கர்த்தரும் பேசுகிறார், இவனும் பேசுகிறார். மனதில் பட்டதை அப்படியே பேசுகிறார். அதை தேவன் அதிகமாக விருப்பப்படுகிறார். ரெண்டாவது ஜெபம் சொன்னால் அதிகாரம் உள்ள ஜெபம், த ப்ரேயர் ஆஃப் அத்தாரிட்டி. எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தும் அவன் மழை பெய்யாதபடி வேண்டிக் கொண்டான். தேவன் மழையை நிறுத்தினார். மழை பெய்யும்படி வேண்டிக் கொண்டான். மழை, கனமழையை 3 வருடம் 6 மாதம் கழித்து கட்டளையிட்டார். மூன்றாவது கண்கள் திறக்கப்பட்டவன் பண்ணுகிற ஜெபம். கண்கள் திறக்கப்பட்ட எலிசா சத்துருக்களுடைய கண்கள் குருடாகும்படி இல்லாட்டி மயக்கம் உண்டாகும்படி அவன் வேண்டிக் கொண்டான். ஒரு பெரிய மிலிட்ரி முழுவதையும் கண்மயக்கம் உண்டா, கண் திறக்கப்பட்டவன் பண்ணுகிற ஜெபம். இப்போ இந்த நாளில் காலையில் பார்த்தோம், இந்த மகிழ்ச்சியாய் பண்ணுகிற ஜெபம். அதான் பிலிப்பியர் 1:4 நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் உங்களுக்காய் சந்தோஷமாய் விண்ணப்பம் பண்ணுகிறேன். தாவீது 102 சொல்லுகிறான், மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து. ஜெபத்தில் ஒரு வலிமையான ஜெபம் இந்த மகிழ்ச்சியான ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீதிமொழிகள் 8:30 நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாக இருந்து நித்தமும் அவருடைய மனமகிழ்ச்சியாக இருந்து அவர் சமூகத்திலே களி கூர்ந்தேன், மனுமக்களுடனே நான் மகிழ்ந்து கொண்டிருந்தேன். நீதிமொழிகள் 8:30-31 பார்க்கலாம். அப்போ இந்த மகிழ்ச்சியின் மண்டலம், ஆண்டவரை ஆராதிக்கிற இந்த ஜாய் ரெல்மில் நடக்கிற காரியங்கள் காலையில் நான் சொன்னேன். அதில் முதல் காரியம் இந்த ப்ரொஃபட்டிக்கல் அனாயிண்டிங். நீங்கள் 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்தில் தீர்க்கதரிசிகள் கூட்டம் எதிர்படுகிறாங்க. யாருக்கு? சவுலுக்கு எதிர்படுறாங்க. சவுல் ஒரு கழுதையை தேடி போன ஒரு வாலிபன். ஆண்டவர் அவன் அபிஷேகம் பண்ணுகிறார், தெரிந்து கொள்ளுகிறார். எவர்களை தெரிந்து கொண்டாரோ வேதம் சொல்லுது அவர்களை அழைத்து இருக்கிறார். எவர்களை அழைத்திருக்கிறாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், தேவன் என்னை அவமானப்படுத்த அழைக்கலை. இல்லை பாஸ்டர், உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் அவர் உன்னை சிறுமைப்படுத்தின்னு இருக்க, நீ போட்டு கொள்ளுன்னு கொள்றதுக்கு தான் அழைச்சிருக்கார். நோ, சிறுமைப்படுத்தின்னு போட்டிருக்கு. ஆக்சுவலாக அதை தாழ்மையை கற்றுக் கொடுக்கார ஒழிய நம்மளை போட்டு சிறுமைப்படுத்தி அழகு பார்க்குற தேவன் கிடையாது. நம்மளை பெருமைப்படுத்தி, ஆபிரகாமே உன்னை நான் பெருமைப்படுத்தி அழகு பார்க்குற கருத்தர். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போது ஊழியத்துக்கு வந்துட்டோம். நிறைய நேரம் நான் மாத்திரம் கிடையாது, ஜான் ஜபராஜிலேருந்து 10,000 தடவையாவது ஊழியத்தை விட்டு என்ன செஞ்சிடலாமா, போயிடலாமா. சகோதரிகளை இந்த வாரம் ரொம்ப சோர்ந்துட்டேன். ஆமாம், பொதுவாக ஜென்ஸுக்கு இருக்கும் வாய்ட்டு என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம். சகோதரர்கள் சரி, ஊழியத்துக்கு வந்து விரக்தி. ஊழியத்தில் நிறைய பேர் பாஸ்டர் முழு நேரம் ஊழியத்துக்கு வந்துடுவா அப்படின்னு. இன்றைக்கி கூட யாரோ ஒருத்தர் சார் ஜோம் பண்ணார்மா சென்னையிலேருந்து மதியம். அப்போ என் மேலே ஊழிய அழைப்பு இருக்குது, ஆனால் வேலையை விட்டு ஏர்போர்ட்டில் வேலை பார்த்துட்டே இருங்க பிரதர் அப்படின்னு.
ஏன்னா முழு நேர ஊழியர்னு வந்துட்டு அந்த சில நெட்டில் சொல்கிறாங்க, ஏதோ ஒரு முக்கு சந்தில் வச்சு கொள்ளுன்னு கொண்டாங்களாம். அதே மாதிரி முழு நேர ஊழியத்தை பொதுவாக உடனே வாங்க அப்படி இப்படின்னு இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி ஆசை காட்டி வனாந்தரத்தில் தேவன் நம்மளை கொண்டு வருகிற தேவன் கிடையாது. வனாந்தரத்தில் கூடாது தன் நேசர் மேல் சார்ந்து கொள்ளுகிற இவள் யார்? அப்போ இந்த நாளில் கூட இந்த மகிழ்ச்சி மண்டலத்தில் நடக்கிற முதல் காரியம் அங்கே ப்ராஃபஸி கிஃப்ட் அங்கே உண்டாகுது. நீங்கள் தாவீதுக்கு பிறகே பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னால் சாமுவேல், ஒரு சில தெபோரால், உல்தால், இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் இருக்காங்க. இந்த துதி ஆராதனை ரெல்மு வந்த பிறகு, இந்த ஜாய் ரெல்மு வந்த பிறகு மகிழ்ச்சி மண்டலம் இவன் 4000 8000 12000 டெய்லி 3 பேட்ச் 2 பேட்ச் 4 பேட்சை வச்சு இரவும் பகலும் எருசலேமில் துதி ஆராதனை. நல்ல கவனிங்க, உலகத்திலேயே ஒரு பட்டணம் 66 தடவை அழிக்கப்பட்டு மறுபடியும் உருவாக்கப்பட்ட பட்டணம்னா எது தெரியுமா? ஜெருசலேம். கரங்களை வைத்துறாள் இல்லையா? சொல்ல ஐயா, உங்கள் வாழ்க்கை சுக்கு நூறா ஃபவுண்டேஷன் அளவுக்கு ஒன்றும் இல்லாமல் போனால் கூட அங்கே தேவ பிரசன்னம் இருக்குமானால் வேதம் சொல்லுது, பாழான மண்மேடுகள் திரும்ப என்ன செய்யப்படுமா? கட்டப்படும். பாழான மண்மேடுகள் அரண்மனை ஆக்கப்படும். ஸோ துதி ஆராதனை எப்படி நம்ம ரீபில்ட், இந்த ரீபில்ட்டுக்கும் துதி ஆராதனைக்கும் இன்றைக்கி எருசலேமில் அதிகமாக உலகத்தில் ஒரு பட்டணம் அழிக்கப்பட்டு அதிகமாக தாக்கப்பட்டுச்சுன்னா 66 தடவை அழிக்கப்பட்டு ஒன்றும் இல்லாமல் தரைமட்டமாக்கப்பட்டனம் எதுனா எருசலேம். ஆனால் பாருங்கள், இன்றைக்கும் ஜெருசலேம், டெல் அவீவ், இஸ்ரவேலுடைய கேபிட்டல் எழுந்து நிற்க காரணம் அந்த வான மண்டலத்தில் ஏற்பட்ட என்ன பண்ண ஒரு போர்ட்டல். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். இந்த ஜாய் ரெல்ம் என்ன நடக்கு? தீர்க்கதரிசிகள் கூட்டத்தில் எதிர்படுகிறார். வாசிக்கலாமா? அந்த 10:5 வாசிங்க, மைக்கில் வாசிங்க, நெட்டில் கேட்கும். பெலிஸ்தரின் தானயம் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய், தேவனுடைய மலைக்கு போவாய், அங்கே நீ பட்டணத்திற்குள் பிரவேசிக்கையில். அங்கே பாருங்க, ரொம்ப ப்ராஃபஸின்னா எனக்கு இவனுடைய தீர்க்க தரிசனம் ரொம்ப பிடிக்கும். சாமுவேல், நீ எதிர்படுவாய். மறுபடியும் முதல்ல வாசிங்க. பின்பு பெலிஸ்தரின் தானயம் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய், பெலிஸ்தரின் தானயம் இருக்கிற தேவனுடைய மலைக்கு என்ன செய்வாய்? போவாய். போவாய். அங்கே நீ பட்டணத்திற்குள் பிரவேசிக்கையில், அங்கே நீ கரெக்டா சிட்டி கேட்ல ஒளிமுக வாசல்ல நீ என்று ஆவ மேடையிலிருந்து இறங்கி வருகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்திற்கு எதிர்படுவாய். நல்ல கவனிங்க, தீர்க்கதரிசிகள் கூட்டம் ஒரு குரூப் வரும்பா, நீங்க இருந்து போ. அங்கே பார்த்தா ஒரு கூட்டம் எதிர்படுவாய். அவர்களுக்கு முன்பாக தம்புரும் மேளமும் நாகசுரமும் சுரமிடலமும் போகும். அவர்களுக்கு முன்பாக தம்பூரு, நான் என்னென்ன மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கொண்டு வருவாங்கன்னு சொல்றாரு. அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அவர்கள் தீர்க்க தரிசனம். பாருங்க, இவனுடைய ஸ்டூடெண்ட். யாருடைய ஸ்டூடெண்ட்? சாமுவேலுடைய ஸ்டூடெண்ட். பைபிள் காலேஜ் வச்சிருந்தவன் யாரு? சாமுவேல். ஏன்னா மெயினாக 4 இடத்துல அதிலே நீங்கள் பார்க்கலாம். கில்கால், எங்கெல்லாம் 8ஆம் அதிகாரம், ஆமாம், தான் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அவன் வருஷம் புறப்பட்டு பெத்தேலையும் கில்காலையும் மிஸ்பாவையும் சுற்றி போய் அவ்விடங்களில் எல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்த பின்பு அவன் ராமாவுக்கு திரும்பி வருவான். அவனுடைய வீடு அங்கே இருந்தது. வருஷம் அவன் பைபிள் காலேஜில் போயிட்டு ஒரு பைபிள் டீச்சர், பைபிள் ஸ்காலர், ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபஸி, தீர்க்கதரிசிகள் புத்திரர்களை உருவாக்குனது முதல்ல யார் அப்படின்னா அந்த சாமுவேல் தான். இப்போ நல்ல கவனிங்க. அப்போ இந்த மகிழ்ச்சி மண்டலத்தில் என்ன முதலாவது நடக்கு அப்படின்னா கிஃப்ட் ஆஃப் ப்ராஃபஸி. எல்லாம் சொல்லுங்க, தீர்க்க தரிசன வரங்கள். ஆமாம், அந்த நீங்களும் நானும் மகிழ்ச்சி மண்டலத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது அங்கே முதலாவது என்ன நடக்குன்னா ஜீவன் ப்ரொடியூஸ் ஆகுது. எல்லாம் சொல்லுங்கள், லைஃப். சத்தமாக சொல்லுங்கள், லைஃப். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிவாங்க. இயேசு ஆவியிலே களி கூர்ந்தார். எப்படிப்பட்ட ப்ராடக்ட் அவர் உருவாக்கினார். இன்றைக்கி மாலையினுடைய செய்தியினுடைய தலைப்பு
மகிழ்ச்சி மண்டலத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது உங்களை எப்படிப்பட்ட நபர்கள் சந்திக்க வருகிறார்கள், அதுதான் உங்களோடு நான் பகிர்ந்து ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். ஹவு டு அட்ராக்ட் த விஐபி. மகிழ்ச்சி மண்டலம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விஐபிகள் வர்றாங்க. இப்போ இவன் ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டான். யார்? சவுல். இங்கே பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசிகள் புத்திரர்கள் பார்த்தீங்கன்னா அதில் நான் என்ன இதெல்லாம் 5 பெலிஸ்தரின் தானே மேடையிலிருந்து இறங்கி வருகிற தீர்க்கதரிசிகள் கூட்டத்திற்கு எதிர்படுவாய். இன்னொரு வகையில் சொல்லப்போனால் நம்ம மேலே இருக்கிற ஜாய் அனாயிட்டிங் எப்படிப்பட்ட ஆட்களை அட்ராக்ட் பண்ணோம்னா வேதம் சொல்லுறது, உன்னுடைய வெளிச்சத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். நம்ம இவங்க போய் சவுல் எங்கே இருக்கான், சவுல் இருக்கான், அவன் தான் ராஜாவாமே எல்லாம் சத்தமாக சொல்லுவாங்க. தீர்க்கதரிசிகள் புத்திரர் பெரிய ஆட்களை தேடி அல்ல, பெரிய ஆட்கள் பிரசன்னத்தை தேடி. நீங்கள் ஜாய் ரெல்மில் நீங்களும் நானும் இருக்கும் பொழுது, மகிழ்ச்சியின் மண்டலத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் இது நீங்கள் பார்க்கலாம். 2 ராஜாக்களில் எலிசா அவன் இருக்கிறான். அங்கே குறைவுப்பட்ட உடனே நேராக எலிசாவை தேடி ராஜா வர்றான். அவனுடைய காலடி சத்தம் கேட்கு. இப்போ இவன் எலிசா சொல்கிறான், அந்த ராஜா வர்றான், அவனை பார்த்து சொல்லு, நாளைக்கு இந்நேரத்தில் சமாரியனுடைய ஒளிகும வாசலில் 1 சேக்கல் கோதுமைமா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கு என்ன விற்கப்படும்னு அந்த அவன்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி அவனை அனுப்புகிறான். இப்போ எங்கே மகிழ்ச்சி இருக்கோ, எங்கே ஜாய் அனாயிட்டிங் இருக்கோ, அங்கே வரக்கூடிய நபர்கள் ராஜாக்கள். கரங்களை வைத்து வரலையா சொல்லுங்களேன். ஆமாம், மகிழ்ச்சினால் நீங்கள் நிறைய இன்னொரு வகையில் சொல்லப்போனால் வேதம் சொல்லுது, இந்த மகிழ்ச்சி தான் ஒரு ஸ்ட்ரென்த். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன். அப்போ பரிசுத்தம் வாழ்க்கை இந்த மகிழ்ச்சியிலே இருக்கு. பாஸ்டர் பரிசுத்தமாக இருங்க அப்படின்னு சொல்ல மாட்டேங்க, மகிழ்ச்சியாக இருங்கன்னு சொல்கிறீங்க. வேதம் சொல்லுது, மகிழ்ச்சியாக இருப்பதே தேவ பலனாக இருக்குது. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது தேவ பலன். நெகேமியா 8:10. அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்னென்னலாம் எப்படிப்பட்ட நபர்கள் வர்றாங்க நீங்கள் வாசிங்களேன். அதே 10:3 வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 10. நீ அவ்விடத்தை விட்டு அப்புறம் கடந்து போய் தாபோரில் உள்ள சமபூமியிலே சேரும்போது தேவனை பணியும்படி பெத்தேலுக்கு போகிற 3 மனுஷர் அங்கே உன்னை கண்டு சந்திப்பார்கள். இவன் மேல ஒரு அனாயிட்டிங். யார் மேல? சவுல் மேல. அப்ப நம்ம மேல என்ன இருக்கோ அப்படிப்பட்ட நபர்கள், இந்த அனாயிட்டிங், இந்த ஜாய் ரெல்மு என்ன இவனுக்கு கொண்டு வருது அப்படின்னா, 3 மனுஷர் அங்கே உன்னை கண்டு சந்திப்பார்கள். ஒருவன் 3 ஆட்டுக்குட்டிகளையும், இன்னொருவன் 3 அப்பங்களையும், வேறொருவன் திராட்சரசமுள்ள ஒரு துருத்தியையும் கொண்டு வந்து உன்னுடைய சுக செய்தியை விசாரித்து உனக்கு 2 அப்பங்களையும் கொடுப்பார்கள். அவைகளை நீ அவர்கள் கையிலே வாங்க வேண்டும். பணிந்து கொள்ளக்கூடிய வர்ஷிப் பண்ணுகிறவங்க இவன் கிங்ஸ் அனாயிட்டிங். நம்ம மேலே அனாயிட்டிங் வரக்கும்போது நம்மளை தேடி வந்து ஆட்டுக்குட்டி, எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, ஆட்டுக்குட்டி. ஆமாம், திராட்சை ரசம் 2 அப்பங்களை கொடுப்பார்கள். பின்பு பெலிஸ்தரின் தானியம் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய். அங்கே நீ பட்டணத்திற்குள் பிரவேசிக்கையில் மேடையிலிருந்து இறங்கி வருகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்திற்கு எதிர்படுவாய். என்கவுண்டர் என்ன பாருங்க, எல்லாம் சத்தமா சொல்லுங்க. ஜாய் அனாயிட்டிங். இல்லைங்க, ராஜாக்களை சந்திக்கக்கூடிய ஒரு சந்திப்பு உண்டா நம்ம மேலே. ஜாய் அனாயிட்டிங் இருக்க சவுல் உங்களை தேடி நேராக வரான். இல்லாட்டி இன்னொரு வகையில் சொல்ல போனால், ஜாய் அனாயிட்டிங் நம்ம மேலே இருக்கும்போது மகிழ்ச்சினால் நீங்கள் நிறைய உங்களுக்கு வரக்கூடிய நபர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட நபர் தெரியுமா? லட்சத்தில் ஒருத்தன், கோடியில் உள்ள விஐபிகள் உங்களை தேடி வரும். கரங்களை வைத்துறாள் இல்லையா சொல்லுங்கள். இவங்க ஆடல் பாடலோடு வர்றாங்க, அவனையும் அனாயிட்டிங் பண்ணுறான். அனாயிட்டிங்கும் கனெக்ட் ஆகுது. எல்லாம் சத்தமாக என் மேலே உள்ள அனாயிட்டிங் இன்னொரு அனாயிட்டிங் உள்ள நபர்களை என்னோட கனெக்ட் பண்ணுது.
ஜாய் அனாயிட்டிங் நபரில் வரக்கூடிய நபர்கள் அடுத்த வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உண்மையில் என்ன செய்வார்? பாருங்க, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. இவன் தனியாக கிங்ஸ் தான். யாரு? சோசன் கிங் சவுல், ஃபர்ஸ்ட் கிங். நீ அவங்களுக்கு எதிர்படுவாய். அப்படிப்பட்ட கூட்டங்களோட நீ போய் சந்திப்ப. ஆவியானவர் உன் மேலே என்ன செய்வார்? ஏற்கனவே ஆவியானவர் மேலே இறங்கியிருக்காரா இறங்கலையா? இறங்க எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. இறங்கப்பட்ட ஆவியானவர் மகிழ்ச்சியை காணும்போது அனல் மூட்டப்படுது. அங்கே தான் கார்பரேட் அனாயிண்டிங் அங்கே உண்டாகுது. நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி. அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா இந்த அனாயிட்டிங் மேலே இறங்கின அனாயிட்டிங் சாமுவேலை மீட் பண்ண உடனே ப்ராஃபஸிலாம் வரல. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. கூட்டம் எல்லாம் சொல்லுங்க. கூட்டம். உலகத்திலேயே ரொம்ப வேதனையானது எது அப்படின்னா உறவுகள் தான். கொன்றுவாங்க. உலகத்திலேயே ரொம்ப மகிழ்ச்சியானது எது தெரியுமா? அதுவும் உறவுகள். தாவீது சொல்கிறான், என்னோட அப்பம் புசித்தவன் குதிகாலை என்ன செய்தான்? தூக்கினான், என்னை போட்டு கொன்னுட்டான். ஆனால் அதே தாவீது சொல்கிறான், என்ன சொல்கிறான்? சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை, எத்தனை இன்பமா. அங்கே அவர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் என்றைக்கு என்ன செய்கிறாரா? கட்டளை. அப்போ ரொம்ப சந்தோஷம் கொடுக்கறதும் உறவுகள். ரொம்ப காயப்பட வைக்கிறதும் எது தான்? உறவுகள். எங்கே அழுதேன் செல்ற சாட்சி. அதே நேரத்தில் வயிறே வலிச்சிட்டு அப்படிமா கவனிச்சிருக்கீங்களா? சிரித்து வயிறு என்ன செஞ்சிட்டு வலிச்சிட்டு. உறவுகள் மகிழ்ச்சியும் கொடுக்கு, ஆனால் உறவுகள் வேதனையும் கொடுக்கு. ஆனால் நம்ம செய்யக்கூடிய ஒரு ப்ரையாரிட்டி என்ன தெரியுமா? முதலாவது கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து பிறகு உறவுகளை நம்ம வைத்தோம் அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது, யோசேப்பும் அவனுடைய சகோதரர்களும் 43 போட்டிருக்க ஆதியாகமத்தில் அவர்கள் புசித்து சந்தோஷமாக இருந்தார்கள். முதல் சந்தோஷம் அந்த ஆதியாகமம் 43 தான் வருது. கரங்களை வைத்தவர்கள் இல்லையா? சொல்லுங்களேன். அப்போ நல்ல கவனிங்க, எப்படிப்பட்ட நபர்கள் மகிழ்ச்சியின் மண்டலத்தில் வருகிறார்கள் அது எடுக்கலாம். இந்த மகிழ்ச்சி மண்டலம் நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஆளுகையை அதிகாரத்தை கொண்டு வருது. நீங்கள் அடுத்தாப்புல வசனம் வாசிங்களேன். ஆவியானவர் இறங்குவார். நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி. நல்ல கவனிங்க, அடுத்தாப்புல சொல்றதுக்கு எல்லாம் சொல்லுங்க. கிஃப்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் எல்லாம் சொல்லுங்க. தீர்க்கதரிசிகள் புத்திரருக்கு இப்படி சந்திக்கிறான். ஓலாமா காதாரா மாசியா கரபானா தாபா. அந்த நாட்களில் பழைய ஏற்பாட்டில் அந்நிய பாஷை கிடையாது. ஆனால் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. வேறு மனுஷனாவாய். தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனா. எல்லாம் சொல்லுங்க. தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசனம் சொல்ல எல்லாம் சொல்லுங்க. இருதய மாற்றம், கேரக்டர் பில்டிங் வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை வசனம்? 10ஆம் வசனம் வாசிங்க. 10:10. அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது இதோ தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அவனுக்கு எதிராய் வந்தது. அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவனும் அவர்களுக்குள்ளே 9ஆம் வசனம் அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேற ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன், கேரக்டர் பில்டிங், மகிழ்ச்சி மண்டலம் ஏற்படுத்துகிற மாற்றம் பெரிய மாற்றமாக இருக்கும். தேவன் அவனுக்கு வேறு இருதயத்தை என்ன செய்தாராம்? கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. அப்போ நல்ல கவனிங்க, அந்த ஜாய் அனாயிண்டிங், இருதய மாற்றம், கேரக்டர் பில்டிங், கிஃப்ட் ஆஃப் ப்ராஃபஸி, கிஃப்ட் ஆஃப் ஹீலிங். அதனால் எஸ்ஐக்கு அண்ணன் சொல்லுவார், 1 மணி நேரம் டெய்லி நீங்கள் ஆராதிச்சிங்கன்னா, தீர்க்க தரிசனம் சொல்லலை, டெய்லி 2 மணி நேரம் நீங்கள் ஆராதிச்சிட்டே இருந்தீங்கன்னா ஹீலிங் அனாயிண்டிங் உங்கள் மேலே என்ன செய்யும்? வெளிப்படும். இந்த மகிழ்ச்சி மண்டலத்தில் வரக்கூடிய முதல் நபர் யாருன்னா கிங்ஸ். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. 1,00,000 ஒருவன். அப்படிப்பட்ட ரிமார்க்கபிள் பர்சனை தேவன் உங்களை தேடி வருவார் நீங்கள் மகிழ்ச்சி மண்டலத்தில் இருந்தால். இந்த அவர் பேர் என்ன பேர்? காலை பதிப்பகம், கண்ணதாசன் பதிப்பகத்தில் ஹாரிசன் ஸ்வொட்மார்ட், அவர் நல்ல ஒரு பாஸ்டர். இன்னைக்கு காலையில் சொல்லணும்னு நினச்சேன். அந்த புக்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கி புக்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தி ஏக்கர்ஸ் ஆஃப் டைமண்ட், அவர் பேர் ரசல் கான்,
பாஸ்டர் ரசல் கான், அமெரிக்கன் பாஸ்டர். அடுத்தாப்புல ஹாரிசன் ஸ்வட் மார்டின், அவர் ஒரு நல்ல பாஸ்டர். 200 வருஷத்துக்கு முன்னால் தமிழில் இருக்குது அவங்க புக்கெல்லாம். கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும், உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வசனங்கள் தான். அதை ஒரு கிறிஸ்டியன் பப்ளிகேஷன் பண்ணலை, கிழக்கு பதிப்பகம், நம்ம கண்ணதாசன் பதிப்பகங்கள் தான் அதை விற்கிறேன். ஒரு 5000 ரூபாய்க்கு அந்த புக்கெல்லாம் போய் ஒரு 10 வருஷம் முன்னால் ஒய்ஃப் நானும் வாங்கிட்டு வந்தோம் அந்த புஸ்தக திருவிழாவில். அவர் சொல்கிறாரு, நீங்கள் உலகத்துக்கு செய்யக்கூடிய 2 நல்ல காரியம், ஒன்று இனிமையான முகம், அடுத்தாப்புல இனிமையான வார்த்தை. இந்த 2க்காக தான் இந்த உலகம் ஏங்குது. இனிமையான முகம், இனிமையான வார்த்தை. இதை தான் இயேசு செய்தார். இயேசு பேசுகிற வார்த்தைகளெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, மகனை இழந்து அந்த அழுது அந்த விதவை, நாயினொரு விதவை, வேறு ஒன்றும் சொல்லலை. முதல் வார்த்தை அழாதே. என்ன வார்த்தை? அழாதே. அடுத்த வார்த்தை என்ன வார்த்தைன்னா, என்ன? வாலிபனே எழுந்திரு. சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை பேசும்படி கல்விமானி நாவை இயேசுவுக்கு ஆவியானவர் கொடுத்திருந்தார். அவர் பேசின மாறுத்திரத்தை பார்த்து ரோம போர் சேவகரெல்லாம் அவர் பேசுகிறது போல் ஒருத்தரும் பேசலைங்க அப்படின்னு அரெஸ்ட் பண்ண போனவங்க அப்படியே வந்துட்டாங்க. இதே இது ரோம போர் சேவகர்கள் நம்ம எலியாவை பிடிக்க போயிருந்தால் என்ன இருக்கும்? நான் தேவனுடைய மனுஷனே ஆனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவனுகளை பட்சிக்க தந்தூரி ஆக்கி எல்லாரும் முதல்ல பண்ணியில் கொண்டு இவனுங்களை போடுங்க அப்படின்னு. எலிசா கூட என்ன சொல்கிறான் தெரியுமா? கண்மயக்கம் உண்டாகும் படிச்சு. அவங்க சமாரியை கூட்டு போய் நல்ல சாப்பாடு, கறி விருந்து கொடுத்து, மதுரைக்கார மாதிரி கிடா விருந்தெல்லாம் கொடுத்து அவனை அனுப்பிவிட்டான். அப்புறம் அசீரிய இராணுவம் வரவே இல்லையா. ஆனால் ஏசுட்ட போனவங்க இவர் ஒன்றுமே சொல்லலை. இவர் பேசின மாறுத்திரத்தை பார்த்து எல்லாம் போய் சொன்னாங்களாம், அவர் பேசினது போல் இது வரைக்கும் எந்த மனுஷனும் பேசினதே இல்லை. உடனே அவன் சொல்கிறான், நீங்களும் வஞ்சிக்கப்பட்டீர்களா? நீங்களும் வஞ்சிக்கப்பட்டீர்களா? உங்களையும் கவுத்திட்டானா? எங்கள் அண்ணன் பெரிய அண்ணன் சொல்லுவான், ஐசக் அவன் தானே, அவன் உங்களையும் கவுத்திடுவானே அப்படிமா. ஏன்னா ஆவியானவர் நம்ம கூட இருக்கார். எல்லா சகோதரர்களும் ஒன்றா இணைஞ்சாலும் நீங்கள் தனியாக இருந்தால் கூட கர்த்தர் உங்கள் கூட இருக்கும்போது நீங்களும் நானும் தான் மெஜாரிட்டி. கரங்களை வைத்து அலையிலையா சொல்லுங்கள், அலையிலூயா. அப்போ அந்த ஜாய் அனாயிண்டிங்கில் நீங்கள் இருக்கிறதுனுடைய பிளஸ்ஸிங்கை சொல்லும்போது இந்த மகிழ்ச்சியாய் பண்ணுகிற ஜெபம், அதில் தேவன் பிரியப்படுகிறார். இயேசு எப்படி விண்ணப்பம் பண்ணார் சொன்னால், அவர் மகிழ்ச்சியாக தான் ஆவியிலே களி கூர்ந்தாராம். அவர் ஜெபம் பண்ணும்போது ஜம்ப் பண்ணி குதிப்பாராம். இந்த ரொனால்டோ குதிப்பான் தெரியுமா? ஃபுட்பாலில் தரையை விட்டு 4 அடி 5 அடி கவனிச்சிருக்கீங்களா? அப்படியே வரும், அடுத்தவன் தோளுக்கு மேலே பறப்பான், பறந்து கோலை போடுவான். இயேசு சொல்லியிருக்கு, ஆவியிலே களி கூர்ந்தான்னு தமிழில் போட்டிருக்கு. ஆக்சுவலாக மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்கன்னா குதிச்சார், டான்ஸ் ஆடினார். 30 வயசு வாலிபன். இப்போ 10 வருஷம் முன்னால் நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன். இப்போ இடுப்பும் வளைய மாட்டேக்கு, இதுவும் வளைய மாட்டேக்கு. அப்படியே உங்கள் முன்னால் நான் குஷியில் ஆடிட்டேன் அப்படின்னா பிறகு எனக்கு வெண்ணி ஊற்றணும் தான் வீட்டில் போய் என்ன செய்யணும்? கொடுக்கணும். எம்மா எப்பா யாத்தா. சரி, அவிசுவாசமும் பேசலை, ஆனால் ரியாலிட்டி தான். ஆவியிலே களி கூர்ந்தார். இப்போ இயேசு மகிழ்ச்சி மண்டலத்தில் தான் இருந்தார். அப்படி மகிழ்ச்சி மண்டலத்தில் இயேசு இருந்ததுனால எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், மகிழ்ச்சி மண்டலத்தில் எப்படிப்பட்ட நபர்கள் கிடைப்பாங்கன்னா, ஒபீடியன்ட் பீப்புள். எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகள், கீழ்ப்படிதல் உள்ள மனைவி, கீழ்ப்படிதல் உள்ள கணவன். கீழ்ப்படிதல்னு ஒன்று மனைவி. அப்படி லேடிஸ்க்கு கீழ்ப்படிய கஷ்டம். ஆண்கள் கீழ்ப்படிவாங்க. 10 ஜாமான் வாங்கிட்டு வருவோம், ஐயையோ கொத்தமல்லி தலை வாங்கவா சொல்லு மறந்துட்டேன்னு. சரி, வேறு வெங்காயம் இருக்கா? வெங்காயம் வாங்குவாங்க. இன்னொரு தடவை கூட கடைக்கு போயிட்டு வரும். ஆனால் சகோதரிகளுக்கு ஒரு லிமிட், அவங்க கீழ்ப்படி அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். அன்பு காட்டுவாங்க, வாயிலேயே மூடி மாரி வடை சுடுவாங்க, அன்பு காட்டுவாங்க. என் மகன் இன்னைக்கு காலையில் ஆமாம் பர்த்டேன்னு சொல்லி க்ரீட்டிங்ஸில் என்னென்னமோ மை லவ்விங் டேட் அப்படி இப்படின்னா
எனக்கு டக்குன்னு பத்திரம் கத்திரம் இருந்தால் எல்லா சொத்தையும் நீயே வச்சுக்கோமா, நான் பெசாட்டுக்கு இமயமலை ரஜினிகாந்த் மாரி பைபிளை தியானிக்க என்ன செஞ்சிருந்தேன், பெயர்றேன் அப்படின்றச்சு. அன்பு காட்டுவாங்க, கீழ்ப்படிய கஷ்டம். ஜென்ஸுக்கு கீழ்ப்படியும் தெரியும், ஆனால் அன்பு காட்ட என்ன செய்யாது, வரவே வராது. அவ்வளோ ஈஸியாக நல்ல வார்த்தை பாராட்ட வார்த்தைகள் வரவே வராது. அப்போ நல்லா கவனிங்க, இந்த மகிழ்ச்சி மண்டலத்தில் எல்லாம் ராஜாக்கள், எல்லாம் சொல்லுங்கள் சவுல்கள், எல்லாம் சொல்லுங்கள் ராஜாக்கள், அதெல்லாம் ஆளுகிற. இன்னொரு சொல்ல போனால் எல்லாம் சொல்லுங்கள் ஆளுகை உள்ள நபர்களை அட்ராக்ட் பண்ணக்கூடியது தெரியுமா, இந்த ஆயில் ஆஃப் ஜாய். அதனால தான் வேதம் சொல்லுது, பிலாத்து அவரை காண, ஏரோது அவரை காண வாஞ்சியாக இருந்தான், இயேசு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கார். என்னென்னமோ கேட்குறான். ஒருத்தன் குடிகாரங்கிற மதுபான பிரியர், இன்னொருத்தர் சொல்ல இயேசுவா ஐயா அப்பா அவர் அம்மா மெஸ் வந்துட்டார்னா அங்கே உள்ள பாதி சாப்பாடை காலி பண்ணி 10 கோலா உருண்டை 4 மட்டன். 30 வயசு வாலிபன் என்னையா, 30 வயசு வாலிபன் எப்படி சாப்பிடுவான்? 25 to 33 வயசு தான் நல்ல சரியான சாப்பாடு. ஏன்னா கடினமாக உழைக்கவும் கூடிய வயசு, சாப்பிடக்கூடிய வயசு. இயேசுவுக்கு பேர் வச்சுருந்தானுங்க, என்ன பேர்? போஜன பிரியன். பாண்டியன் ஹோட்டலுக்கு போனால் எப்பா பஃபே 500 ரூபாய்க்கு ஒரு இயேசு டிக்கெட் எடுத்தாருன்னா 5000 ரூபாய்க்கு சாப்பிடுவார். ஒவ்வொரு யூதனும், நீங்கள் பழைய ஏற்பாட்டு ஆட்கள்லாம் எப்படி சாப்பிட்ருக்கானுங்கன்னா, மாட்டினுடைய முன்னம் தொடையன். அப்போ உள்ள மாடு 4000 வருஷத்துக்கு முன்னால் மாடு எவ்வளோ சைஸில் இருந்திருக்கும், அதனுடைய முன்னங்கால்லாம் எப்படி இருக்கும். அப்போ சாதாரணமாக ஒரு வாலிபன் சவுல் கழுதியை தேட வாலிபன், அவன் முன்னால் இப்போ நம்ம வந்துக்கு லாலிபப் வைக்கிறானுங்க ஹோட்டலில், 4 லாலிபப். ஒவ்வொரு லாலிபப்பும் மிஞ்சி போனால் 65 to 75 கிராம் கூட இருக்காது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா லாலிபப்புன்னு கீழே குச்சி மாரி ஆக்கி மேலே மொத்தம் தான் என்னது எம்ஜிஆர் டோப்பா மாதிரி இருக்கும். ஆனால் மாட்டினுடைய முன்னங்காலியை யாருக்கு வைக்கிறாங்க? சவுல். நம்ம லாலிபப்பு எடுத்து ஒரு பீஸ் எடுத்தோம்னா அதை அப்படியே கதை பேசிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக அவன் பார்த்தீங்கன்னா மாட்டினுடைய முன்னங்கால். இன்னும் நீங்கள் 1 சாமுவேல் 14 பார்த்தீங்கன்னா மாடு ஆடுகளை பச்சையாக தூக்கி போட்டு அடித்து ரத்தத்தோடு புசித்தார்களாம் யுத்தத்துக்கு போகும்போது. அப்படியே தான் இருப்பாங்களா, நரமாமிச பட்சினி, நான் வெஜிடேரியன் இப்படிலாம் சாப்பிட்ருக்காங்க, ரத்தத்தோடு புசித்தார்கள். இப்போ மகிழ்ச்சி மண்டலத்தில் வரக்கூடிய நபர்களை பற்றி நான் வேகமாக சொல்லிக்கிட்டே வர்றேன். முதலாவது ராஜாக்கள், ரெண்டாவது மகிழ்ச்சி மண்டலத்தில் பாருங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். நீங்கள் யாத்திராகமம் 15 பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் ஆடி பாடி அங்கே ஒரு மகிழ்ச்சி மண்டலம் அங்கே ஃபார்ம் ஆகுது. யாத்திராகமம் 15 1-2 வாசிங்க. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார், கர்த்தர் என் பெலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர். 20 பார்த்தீங்கன்னா 15-20 ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்பூரை எடுத்துக்கொண்டார், சகல ஸ்திரீகளும் தம்பூருக்கு மேல் நடனத்தோடும் அவர்களுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். இங்கே ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய சந்தோஷம். செங்கடலை கடந்த தம்பி விழுந்துடாம பேக்கில். அப்போ நல்லா கவனிங்க, இங்கே ஒரு பெரிய ஜாய் ரெல்மு வருது. இந்த ரெல்மு வரும்பொழுது என்ன நடக்கு அப்படின்னா, எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன், உள்ளுக்குள்ளாக இருக்கிற, எல்லாம் சத்தமாக உள்ளுக்குள்ளே இருக்கிற எல்லா திறமைகளும் வெளிப்பட ஆரம்பி. நீங்கள் அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ப்ராஜெக்ட், எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், மகிழ்ச்சி பெரிய பெரிய ப்ராஜெக்டை கொடுக்கும். சத்தமாக சொல்லுங்கள். ஆசரிப்பு கூடாரம் எப்போ கட்டப்படுதுன்னா இந்த மகிழ்ச்சி ரெல்மு வந்த பிறகு தான் ஆண்டவர் சொல்கிறார். அது மாத்திரமல்ல, பெசலேயேல், அகோலியாப், எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், பெசலேயேல், அகோலியாப். இந்த பையங்களுக்கெல்லாம் வயசை பார்த்தீங்கன்னா 15 வயசு. எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், 15 வயது. வேதாகமம் உள்ளன்னு சொல்கிறாங்க. வினோத வேலைகளை செய்யும்படி, எல்லாம் சொல்லுங்கள், மகிழ்ச்சி மண்டலம் இளைஞர்களை உருவாக்கும். கரங்களை வைத்துறாள் இல்லையாச்சும். இந்த ஜாய் அனாயிட்டிங் யூத்தை ஃபார்ம் பண்ணும். இன்னொரு வகையில் சொல்ல போனால்
இளம் வயதிலே உங்கள் பிள்ளைகளுக்குள்ளாய் மறைந்து கிடக்கிற வினோத திறமைகள் வெளிப்படும். நல்ல கரங்களை தட்டி, சத்தமாக கரங்களை தட்டி அல்லேலூயா. ஃபுல் பொட்டன்ஷியல் எப்படி பெற்றோர்கள் கொண்டு வருவது? படி 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 படி. எனக்கெல்லாம் ஒரு அக்கா இருந்த, நல்ல அக்கா, நன்றி சொல்லுகிறேன். தீர்க்க தரிசனமாக சொல்லுவேன், நல்ல படிக்கலன்னா எருவு மாடு மேய்க்க தான் போவேன். எங்கள் அப்பா தான் என் உணர்வுகளை புரிஞ்சவர். படித்தா படல, இல்லாட்டி இரும்பு கடைக்கு வாழ. இரும்பு கடைக்கு ஏற்கனவே 3 பேர் சோரம் போன மாதிரி போயிட்டாங்க. காரணம், நைட்டு நல்ல ஒவ்வொரு ஹோட்டலில் என்னென்ன திருநெல்வேலி ஹோட்டலாக ஏறி எந்த ஹோட்டலில் என்ன சாப்பாடு கிடைக்கும். சின்ன வயசு, ஒருத்தன் 8ஆப்பு, ஒருத்தன் 3ஆப்பு, ஒருத்தன் 10th ஃபெயிலு, 3 பேர் போயிட்டாங்க. படிக்கிறதுனா எங்கள் அண்ணன் 2 அண்ணன் தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம் காலேஜில். படித்தா படி, இல்லாட்டா கடைக்கு வா அப்படி. எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள். மகிழ்ச்சி மண்டலம் பெரிய பெரிய ப்ராஜெக்டை ஐயா உங்களை கொண்டு வர தேவன் திட்டங்கள். மகிழ்ச்சி மண்டலத்தை நீங்கள் பைபிள் முழுவதும் பார்த்தீங்கன்னா, சாலமோன் 120,000 ஆடுகளை செலுத்தினான வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் அவனோட பேசி, நீ விரும்புகிறத என்னிடத்திலே கே. 120,000 ஆடுகள். ஏன் அப்படி லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் ஆடு அடிக்கப்படுது, ரத்தம் சிந்தப்படுதுன்னா, வரக்கூடிய காலங்களில் சொந்த குமாரனுடைய ரத்தம் சிந்தப்படுவதற்கு அடையாளமாய் காஸ்ட்லியான ஆடு மாடுகள், கரங்களை வைத்துறாள் இல்லையா சொல்லுங்கள், அது முன் அடையாளமாக தான் ரத்தம் சிந்தப்பட்டது. எங்கெங்கெல்லாம் மகிழ்ச்சி மண்டலம் வருதோ அங்கே பிள்ளைகளுக்குள்ளாய் இருக்கிற திறமைகள் வெளியே வர ஆரம்பிக்கும். ஒரு பெற்றோர்கள், சாம் ஜோபத்தர் அப்பா காலையில் 4 மணிலேருந்து 5-6 மணி வரைக்கும் டெய்லி 2 மணி நேரம் பாட்டு படிப்பார். ஒரு மகிழ்ச்சி மண்டலம். சாம் ஜோபத்தரை சின்ன வயசில் சேட்டைன்னா சேட்டை, இந்து கோயில்களெல்லாம் போய் சிலையெல்லாம் உடைச்சிடுவார், பயங்கர சேட்டை. ஆனால் குறிப்பிட்ட காலம் வாய்ந்தது, கர்த்தருக்கு தான் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட புஸ்தகங்களை எழுதினார் சாம் ஜோபத்தரை. கரங்களை வைத்துறாள் இல்லையா சொல்லு. இப்போ இந்த ஜாய்ரல் பிள்ளைகளுக்குள்ளாய் மறைந்திருக்கிற திறமைகளை இயேசு பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொரு காரியமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு ஆவியில் களி கூர்ந்து அவருடைய பிள்ளைகள், அவருக்கு கல்யாணம் ஆகலை, குழந்தை பெறல, ஆனால் அவருடைய பிள்ளைகள்னால் அவர் சீஷர்கள் தான். சீஷர்களுக்குள்ளாய் மறைந்திருக்கிற வரங்கள், கிருபைகள் எப்போ வந்துச்சு தெரியுமா? இயேசு ஆவியில் என்ன செய்தாரா? களி கூர்ந்தார். இப்போ வினோத வேலைகளை செய்யக்கூடிய பெசலையேல், அகோலியா, இவங்க எல்லாம் எந்த மண்டலத்தில் இவங்க பொட்டன்ஷியல் வெளியே வருதுன்னா, எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், மகிழ்ச்சி மண்டலம். சத்தமாக சொல்லுங்கள். இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், ராஜாக்கள், விஐபிகள், லட்சத்தில் ஒரு ஆட்கள்லாம் அந்த மகிழ்ச்சி மண்டலத்துக்கு வர்றாங்க. தேவன் அவர்களை சந்திக்க வைக்கிறார். இன்னும் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி மண்டலத்தில் எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன், வெல் விஷர். சத்தமாக சொல்லுங்கள். எரிகோ, அங்கே ஒரு மகிழ்ச்சி மண்டலம். யோசுவா, ஆண்டவர் சொல்கிறார், எரிகோ அவர்களுக்கு முன்பாக அடைப்பட்டு இருந்தது. எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள். எரிகோ இஸ்ரவேல் ஜனங்கள் கண்களுக்கு முன்பாக நோ வே அடைப்பட்டு இருந்தது. நோ வே. தேவன் மகிழ்ச்சி மண்டலத்துக்கு பிறகு அதை எப்படி மாற்றினார்? எவ்ரி வே. இன்னொரு அது ஆமாம், இன்னொரு வேலையை சொல்ல போனால் எரிகோவே தரை மட்டும் ஆயிடுச்சு. சுவரே தரை மட்டும் ஆக்கி, இப்போ எங்கே பார்த்தாலும் பாதை தான். புரியுதா? எங்கே பார்த்தாலும் பாதை. எல்லாம் சத்தமாக சொல்லுவாங்க. மகிழ்ச்சி மண்டலம் ராகாபை போன்ற வெல் விஷரை கொடுக்கும். கரங்களை வைத்து இல்லையா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஓகே, இருக்கட்டும். எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். எல்லாம் சொல்லுங்கள். மகிழ்ச்சி மண்டலம் வெல் விஷரை உங்களுக்கு கொடுக்கும். ஹல்லேலூயா.
புரியுதா உங்களுக்கு? தாவீதோட வந்த ஜனங்கள் நாளுக்கு நாள், எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, தாவீதோட வந்த ஜனங்கள் நாளுக்கு நாள் தேவ சேனையை போல பெருகினார்கள். ஏங்க தாவீது கூட அப்படி ஆட்கள் சேருது? இன்னொரு இடத்துல போட்டிருக்கு, சவுலை விட்டு அநேகர் பிரிந்து போய் மர பொந்துகளிலெல்லாம் ஒளிந்து கொண்டார்களாம். ஏன் அப்படின்னா தாவீது மேலே என்ன ரெல்ம் இருக்குது? எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், தாவீது மேலே என்ன ரெல்ம் இருக்குது? எல்லாம் சொல்லுங்கள், மகிழ்ச்சி மண்டலம். எல்லாம் சொல்லுங்கள், மகிழ்ச்சி மண்டலம். சவுல் மேலே என்ன இருந்துச்சுன்னா எரிச்சல் மண்டலம் இருந்துச்சு. எல்லாம் சத்தமாக சொல்லுங்களா, மகிழ்ச்சி மண்டலம். ஏன்னா வெல்விஷரை நிறையா, ஏன்னா வேதம் சொல்லுது, நான் சொல்லலை. நீர் உமது தோழரை நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்தபடினால், பழைய ஏற்பாட்டில் ஒருத்தன் மேலே ஆயில் ஆஃப் ஜாய் இருந்துச்சுன்னா யார் தெரியுமா? தாவீது. உமது தோழரை பார்க்கல உண்மை ஆனந்த தைல அபிஷேகத்தினால் என்ன செய்தார்? அபிஷேகம் பண்ணினார். மகிழ்ச்சி மண்டலம். எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், வெல்விஷரை இழக்கும். இந்த எரிகோவில் 7 முறை சுற்றி வந்து 7வது முறை ஆர்ப்பரித்தார்களாம். அங்கே ஆண்டவர் யாரை வச்சுருந்தார்னா ராகாப். எல்லாம் சொல்லுங்கள், வெல்விஷர். சத்தமாக சொல்லுங்கள், வெல்விஷர். வேதம் சொல்லுது, அவளிடத்தில் போகிறவர்கள் ஒருவரும் திரும்புகிறது இல்லை. ஆனால் ராகாப்பிட்ட போய் திரும்பி வந்தது யார் தான்? சல்மோன். அவனும் இன்னொருத்தனும் தான். இன்னும் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட நபர்கள் மகிழ்ச்சி மண்டலத்துக்கு வர்றாங்க? நான் ஏற்கனவே சொன்னேன், கிங்ஸு, வினோத வேலைகள், ஒபீடியன்ஸ் பீப்புள். எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன், இயேசுனுடைய சீஷர்கள் அவர் சொன்னபடியே செய்தார். கிராமத்துக்கு போங்க, பையெல்லாம் வச்சுட்டு போங்க, எல்லாம் பையை வச்சுட்டு போனான். உங்களுக்கு ஏதாவது குறைவுபட்டதா? ஒன்றும் குறைவுபடலை. பிசாசுகளை துரத்துனீங்களா? ஆம் ஆண்டவரே, பிசாசு மின்னலை போல கீழே விழுவதை நாங்கள் கண்டோம். இயேசு ஆவியிலே களி கூர்ந்தாராம். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, மகிழ்ச்சி மண்டலம். யோவான்களை எல்லாம் சொல்லுங்க, மார்பிலே வர பண்ணோம். கரங்களை வைத்துருவாள் இல்லையா? சொல்லுங்க. இந்த மகிழ்ச்சி மண்டலத்தில் தான் ரெவலேஷன் ரெல்மே இருக்கும், வெளிப்பாட்டு மண்டலம். ஜெபத்தில் அதான் சொல்கிறேன், கூடுமான வரைக்கும் நல்ல பாடம். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒருத்தர் ஏற்கனவே லவ் ஃபெயிலியர், கல்யாணத்துக்கு முன்னால் லவ் ஃபெயிலியரே ரட்சிக்கப்பட்டுட்டான். ரட்சிக்கப்பட்ட பிறகும் காலையில் எந்திரிச்சு என்ன பாட்டு படிப்பேன் அப்படின்னா, காரீருளில் 5 மணிக்கு எந்திரிச்சு என்ன தீபமே. சரி, படிச்சுட்டு என்ன செய்வேன்? ஏங்கி அழுவேன் அப்படி. அப்போ நான் சொன்னேன், ஏங்கி அழுறதுக்குன்னு நேரம் வச்சுக்கோ, தப்பு இல்லை. அன்னாள் ஜபத்தில் நல்லா அழுது முடித்த பிறகு அவளுடைய முகரூபம் என்ன செஞ்சிட்டான்? மாறிட்டு. இந்த மகிழ்ச்சி ரலும்பில் வர்றது தான் ப்ரொஃபட்டிக்கல் அனாயிட்டிக்கு சாமுவேல் வந்தான். ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் சகரியா வாழ்க்கையில் யோவான் ஸ்நானகன் வந்தான். இந்த மகிழ்ச்சி வினோத வேலைகளை செய்கிறவங்களை கொண்டு வரும், ஒபீடியன்ஸ் கொண்டு வரும், ப்ராஜெக்டை கொண்டு வரும், வெல்விஷரை கொண்டு வரும், மணி ஹெல்பர்ஸ், பொருளாதார உதவி செய்கிறவங்க. எப்போ தெரியுமா? இயேசு மகிழ்ச்சியாக இருந்ததுனால வேதம் சொல்லுது, சூசன்னால், யோவானால், ஏரோதின் காரியக்காரனாகிய மனைவி, இவங்க எல்லாரும் ஐஸ்வர்யத்தால் ஊழியம் செய்தார்கள். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, ஐஸ்வர்யத்தால். சிஸ்டர்ஸ், ஏரோதனுடைய மனைவி தான் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீன்னு சொல்கிறாங்க வேதாகம வல்லுநர்கள். இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ யார்? ஏரோதனுடைய மனைவி. ஏரோதனுடைய காரியனாக சூசன்னால், யோவானால், ஐஸ்வர்யத்தால் பெண்கள் அவருக்கு ஊழியம் செஞ்சாங்களாம். எல்லாம் சொல்லுங்கள், ஜாய் அனாயிட்டிங். எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், ஸ்பான்சர்ஸை அட்ராக்ட் பண்ண. இயேசு பின்னால் அவங்க வந்துக்கிட்டே இருக்காங்க. பணம் நாங்கள் கொடுக்குறோம், நாங்கள் பே பண்ணுறோம். மகிழ்ச்சிக்கும் பொருளாதார செழிப்புக்கும் ரொம்ப கனெக்ஷன் இருக்குது. தாவீது பார்த்தீங்கன்னா இரவும் பகலும் ஆராதிக்கிற மக்களை வைக்கிறான் எருசலேமில். வேதம் சொல்லுகிறது, அவன் மகனுக்கு வருஷந்தோறும் 666 தாளந்து பொண்ணு கொடுக்குற சேபாவின் ராஜஸ்திரிலாம் வந்தாள் அவருடைய ஞானத்தை கேட்க. காலையில் சொன்ன அந்த
விஸ்டம் ரெல்ம் வந்து துதி ஆராதனையில் ஞான மண்டலங்கள் ஓப்பன் ஆகும். தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவுமாகிய சாலமோனின் நீதிமொழிகள் இன்னைய வரைக்கும் ஆச்சு. உலகத்தில் பெஸ்ட்டு சைக்காலஜி புக்கு என்னென்னா பைபிள். அதுலேயும் எந்த புக்குன்னா ப்ராவெர்ப். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனை பொறுப்பெடுக்கும்போது இன்னைய வரைக்கும் பெஸ்ட்டு சைக்காலஜி புக் இன் திஸ் வேர்ல்டு என்னென்னா ப்ராவெர்ப், நீதிமொழிகள். அதே போல் பிளாக் மேஜிக் மந்திரவாத புக்கில் பெஸ்ட்டாக இருக்கிறது அசுத்த ஆவினால் பின்மாறி போன சாலமோன் எழுதின நிறைய புக்ஸு தான் பிளாக் மேஜிக் புக்கான். இன்றைக்கும் வேர்ல்டு ஃபேமஸாக இருக்கான். அது நமக்கு தெரியாது, தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை. எப்படி சாத்தான் தனக்கு ஆயுதமாய் பயன்படுத்தக்கூடுமானால் வைராக்கிய வாஞ்சிய ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார் என்பதை அறியீர்களா? கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லும். இப்போ பாருங்கள், இயேசுனுடைய மகிழ்ச்சி மண்டலத்தில் எப்படிப்பட்ட நபர்கள் உருவாக்கப்படுகிறார்கள், எப்படிப்பட்ட நபர்கள் வருகிறார்கள்லாம் எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள். தைரியசாலிகள் சொல்லுங்கள். நீங்கள் பைபிள் முழுவதும் பார்த்தீங்கன்னா சீஷர்கள் தைரியமாய் பிரசங்கித்தார்கள் இருக்கு. பழைய ஏற்பாட்டில் தாவீதினுடைய பராக்கிரமசாலிகள் அடிக்கடி வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஜாய் அனாயிண்டிங் தான் எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள். தைரியத்தை கொண்டு வரும். சத்தமாக சொல்லுங்கள். தைரியம், அசாதாரண தைரியம். குழந்தைகள் பாலகர் வாயினால் என்ன உண்டு பண்ணினீர்? பலன் உண்டு பண்ணினீர். தைரியம். தாவீது நாட்களில் பார்த்தீங்கன்னா அந்த ராட்சதர்கள், நோவா நாட்களில் இருந்த ராட்சதர்கள் வெள்ளத்தில் அழிந்து போனாங்க. அதுக்கு பிறகு ராட்சத புத்திரர்களை அழித்தது ஃபுல்லாக யார் அப்படின்னா தாவீதினுடைய சேவகர்கள், சிபாக்காய். ஒவ்வொருங்களும் அவ்வாறு விரல்கள் இருக்குது. 24 விரல் இருக்குமா. கோலியாத்தினுடைய சகோதரன் சிபாக்காய். எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள். சிபாக்காய் சொல்லுங்கள். சிபக்காய். ஏதோ சியக்கா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இந்த பராக்கிரமசாலிகள்லாம் யார் க்ளோஸ் பண்ணது அப்படின்னா தாவீதனுடைய சேவகர்கள். அப்போ மகிழ்ச்சி மண்டலம் எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள். அசாதாரண தைரியம். அதே போல தான் இயேசுனுடைய சீஷர்கள் அவர்கள் பேசுகிற தைரியத்தை கண்டு அவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்பதை கண்டுபிடித்தார்கள். இந்த ஜாய் அனாயிண்டிங் ஒரு பெற்றோர்கள் இருந்தால் பிள்ளைகள் அசாதாரண தைரியம் உள்ளவர்களாக இருப்பாங்க. ஏன் தைரியம் வருது? ஏன் பலம் வருது? தேவன் நமக்கு பயமுள்ளாவே கூடாமல் பலமும் அன்பும். தைரியம் எப்போ வரும் தெரியுமா? பூரண அன்பு பயத்தை புறம்பே தான். பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. ஏன்னா அப்படியே கூட உள்ள போர்ச்சவர்கள் எல்லாரையும் ஒர்ஷிப் பண்ணி 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 தேவ அன்பில் நிறைய விட்டவன் தாவீது. போய் அவனை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. போய் எருசலேமில் உள்ள கிணத்துல தண்ணி கொண்டு வந்துடுவாங்க. தாவீதை யுத்தத்துக்கு போக விடலையா. இஸ்ரவேலில் ஒரு விளக்கு அணைந்து போகும், மயங்கி விழுந்துட்டான் ஒரு தடவை. அப்போ நல்ல அது கவனிங்க. எப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் மகிழ்ச்சி மண்டலத்தில் இப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் என்ன பண்ணுவோம்னா நம்மளை அட்ராக்ட் பண்ணுவோம். பொருளாதார உதவி செய்கிறவர்கள், வினோத வேலைகளை செய்கிறவர்கள், ராஜாக்கள், ப்ராஜெக்ட் மேனேஜர், வெல்விஷர், ஒபீடியன்ட் பீப்புள், மணி ஹெல்பர்ஸ், தைரியசாலிகள். நம்ம எல்லோரும் எழுந்திருக்கலாமா? ஜெபித்து முடிக்கலாம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ லார்ட். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் இந்த மகிழ்ச்சி மண்டலம் சந்தோஷத்தோடு நாங்கள் விண்ணப்பம் பண்ணும் பொழுது, மகிழ்ச்சியாய் காணப்படும் பொழுது எப்படிப்பட்ட ப்ராடக்டை, எப்படிப்பட்ட நபர்களை அட்ராக்ட் பண்ணுகிறோம், எப்படிப்பட்ட நபர்கள் எங்களை சந்திக்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, கிங்ஸு, தீர்க்க தரிசன புத்திரர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது அங்கே ராஜாக்கள் வருகிறார்கள். எரிகோவில் வெல்விஷர் வருகிறார்கள். ஆண்டவரே, மிரியாமும் இஸ்ரவேல் ஜனங்களும் மகிழ்ச்சியோடு ஆராதிக்கும் பொழுது அங்கே தேவனுடைய திட்டமும் ப்ராஜெக்டும், பெசலையில் அகோலிபா வினோத வேலைகளை செய்யக்கூடிய ஞானத்தின் ஆவியை பெற்றவர்கள் வருகிறார்கள். விஸ்டம் வெளிப்படுகிறது. ஆண்டவரே, தாவீது அதிகமாய் ஆராதிக்கும் பொழுது இந்த மகிழ்ச்சி மண்டலத்தில் பராக்கிரமசாலிகள் உருவாக்கப்படுகிறார்கள். சவால்களை சந்திக்கக்கூடிய நபர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். ஞானம் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. இயேசு
மகிழ்ச்சி மண்டலத்தில் ஆவியிலே களி கூர்ந்து ஜம்ப் பண்ணி குதிச்சதுனால கீழ்ப்படுகிற பிள்ளைகள், தைரியசாலிகள், வரங்கள், கிருபைகள், ஆண்டவரே சுகமளிக்கும் வல்லமை பாய்ந்து செல்வதே வஸ்திரத்தில் ஆண்டவரே அவருடைய தொங்கல்கள் எல்லாம் ஒரு அனாயிட்டிங் புறப்படுது போல இந்த மகிழ்ச்சி மண்டலத்தில் இருக்க எங்களுக்கு பலன் தரும். எப்பொழுதும் எல்லா நிலைமையிலும் நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ண, எப்பொழுதும் எல்லா இடங்களும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நல்ல வந்த பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பாஸ்டர் ஜாஷ்வா ஆண்டவர் கோச்சோவுக்காக, மகன் காலேபுக்காக, தங்கச்சிக்காக அவங்க ஊழியங்களை ப்ளஸ் பண்ணுகிறோம். ஆண்டவரே இந்த ஆன்லைனில் வருகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நாங்கள் கிருபைக்கு ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவர் இப்படிப்பட்ட மகிழ்ச்சி மண்டலத்தில் இருக்க எங்களுக்கு பலன் தாரும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதான சந்தோஷம் நம் அனைவரோடு இருப்பதாக. ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Thank you.